இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் காலை ஜெபத்திற்கு வரவேற்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். சின்ன அமைதியாக இருந்து நம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் உடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவர் எங்கள் வாய்களை திறந்தரமா ஜெபிக்கிறோம். எங்கள் நாவை திறந்தரலும். அப்போது எங்கள் நாவை உடைய புகழை அறிவிக்கும். எங்கள் உதடுகளை திறந்தரலும். அப்பா, நாங்கள் உண்மை தொடர்ந்து ஆராதிக்கவும் இந்த நாளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த கால வேலைக்காக நன்றி. இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் உடைய சமூகத்துக்கு வரவும் இந்த காலையில் எழுந்து ஜெபிக்கிற அந்த ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை ஜெபத்தை முற்றுமாய் ஆண்டவர் பொருட்படுத்திக் கொள்வீராக, நீங்கள் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் முதல் பாடலாக பக்கம் 20 நேசரை உம் திரு பாதம் அமர்ந்தேன் என்ற பாடலை பாடுவோம். பாட புத்தகத்தில் பக்கம் 20 நேசரை உம் திரு. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை
ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. கர்த்தர் இருப்பாராக, ஒருவர் இருப்பாராக. இயேசு வனாந்தரத்திலே உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவை சித்தத்தை நாடுகிறார். கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு வருகிறோம், எம்மோடு வைத்துக் கொள்ளும். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருத்தி நீர் புறக்கணியேர். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலும். ஆமேன். நந்து கால ஜெபம் செஞ்சபிப்போம். சர்வ வல்லமுள்ள நித்திய பராபரனே, தேவரீர் சிருஷ்டவைகளில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்தம் மனசாப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கவருமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவனை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி என் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நெருங்குண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். வேத பாடங்கள் வாசிப்போம். சங்கீதம் 77, சங்கீதம் சாம் 77, இதை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 77, இதை மாறி மாறி வாசிப்போம். Psalm 77, we read it responsively. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்மையை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன்.
தேவனே, உமது வழி பசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவ நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். யாக்கோபு, யோசேப்பு என்பவர்களின் புத்திரராக உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஜனங்கள் உம்மை கண்டது. தேவனே, ஜனங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஆழங்களும் கலங்கினது. மேகங்கள் ஜனங்களை பொழிந்தது. ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் திரிப்புண்டு பறந்தது. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மையம் உண்டாவதாக. ஆலி இப்போதும் இப்போதுமான சதா காலமையும் உண்டாவதாக. ஆமேன். அமருங்கள். 2ஆம் பாடம் நாம் வாசிப்போம். எரேமியா 2ஆம் அதிகாரம். எரேமியா 2ஆம் அதிகாரம் வசனம் 14 32 வரை. Jeremiah chapter 2 verses 14 to 32. எரேமியா 2ஆம் அதிகாரம் வசனம் 14 32 வரை. இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? பால சிங்கங்கள் அவன் மேல் கர்ஜித்தது முழங்கி அவன் தேசத்தை பாலாக்கிவிட்டன. அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டெரிக்கப்பட்டன. நோப், தகப்பனாஸ் என்னும் பட்டணங்களின் புத்திரரும் உன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இது உனக்கு நேரிட பண்ணினாய். இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐபிராத்து நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசிரியாவுக்கு போகிறதினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பூர்வ காலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேற்றின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனதென்ன? நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார். நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மத வெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். உன் கால் வெறுங்காலாகாதபடிக்கும் உன் தொண்டை வறட்சியாகாதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றால் நீ அது கூடாத காரியம். நான் அப்படி செய்ய மாட்டேன். அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்கிறாய். திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல
தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து என்னை எங்களை ரட்சியும் என்கிறார்கள். நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் உன்னை ரட்சிக்க கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. என்னோடே நீங்கள் வழக்காடுவானேன். நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா? சிற்சையை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அழிக்கிற சிங்கத்தைப் போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்க தரிசிகளை பற்றித்தது. சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காலிலுமான பூமியுமாக இருந்தேனோ? பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள்? ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ண முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் பாடம், யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 to 26 வரை. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 26 வரை. John chapter 4 verses 1 to 26. John chapter 4 verses 1 to 26. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியில் உள்ள சிகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கு யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இழப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்க நீ பிரிவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, அதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீ இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார்.
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அமருங்கள். இன்னைக்கு வாசித்த பாடத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 77, இன்னும் மற்ற சங்கீதங்கள் இருக்கிறது. சங்கீதம் 92 கூட நீங்க வாசித்து பார்க்கலாம். இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் அநேக ஆண்டவர் நம்ம குறை சொல்கிறதா இருக்கிறது. அநேக வேளை நம்ம ஆண்டு நோக்கி கெஞ்சுகிறோம், ஆண்டு நோக்கி ஜெபிக்கிறோம். ஏன் ஆண்டவரே எங்களை மறந்துட்டீங்க? ஏன் ஆண்டவரே எங்க ஜெபத்தை கேட்க மாட்டீங்க? ஏன் ஆண்டவரே எங்களை நீங்க தள்ளி விட்டுட்டீங்க? ஏன் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்க? ஏன் ஆண்டவரே உங்களுடைய கிருபையை நீங்க அடைச்சி போட்டுட்டீங்க? ஏன் ஆண்டவரே உங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மாட்டீங்க? ஏன் இறக்க செய்ய மாட்டீங்க? எங்க மேல கோபமா இருக்கிறீங்களா அப்படின்னு சங்கீதக்காரன் கெஞ்சுகிறாரு, கதறுகிறதை பார்க்கிறோம். இரவெல்லாம் அவரை தூங்க முடியல, அழுகிறாரு. கண்ணிமைகளை பிடித்து இருக்கிறீர், எனக்கு கண்ணை தூங்க முடியாதபடி கண்ணை திறந்து நீங்க தான் வச்சிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப கவலையில தன் ஆத்துமா வியாகுலத்துல ஆண்டு நோக்கி கெஞ்சுவதை பார்க்கிறோம். அப்படி பேசிட்டே வருவாரு. ஒரு பக்கம் சொல்றாரு, வசனம் 10, இது என் பலவீனம். சங்கீதம் 77:10 சொல்றாரு, இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்துள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். என் பலவீனத்துல நம்ம நிறைய காரியங்களை நம்ம பேசுகிறோம். பலவீனத்துல சோர்ந்து போய் நம்ம ஆண்டவரை தவறான காரியங்களுக்காக நம்ம சில காரியங்களை சொல்லிவிடுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் அவர் இரக்கங்களை எப்பொழுதும் காட்டுகிறார். ஆண்டவர் அவர் செய்களை நினைவு கூறுகிறார். அவர் அதிசயங்களை நினைவு கூறுகிறார். அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் அவர் மட்டும்தான். அவர் ஜனங்களை நேசிக்கிறவர். அவர் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். இந்த நாளில் நம்ம இந்த காலை வேளை வரும் பொழுது நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எரேமியா சொல்றாரு, உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரை விட்டு என் தூரம் போயிட்டீங்க. ஆண்டோட தூரம் போகும் பொழுது நீங்க ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்கிற வார்த்தையில பார்க்கும் பொழுது ரொம்ப பயங்கரமான வார்த்தையா இருக்கிறது. சீர்கெட்ட பிள்ளைகளே அப்படின்னு சொல்றாரு. நிறைய வார்த்தைகளை அவர் சொல்லும் பொழுது நமக்கே படிக்கும் பொழுது எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, நீ ஏன் என்னை மறந்த அப்படி கேட்கிறாரு. நம்ம தான் சொல்றோம்னா ஆண்டு நீங்க என்னை மறந்துட்டீங்க அப்படி ஆண்டு சொல்றோம். ஆனா ஆண்டு கேட்கிறாரு, என் பிள்ளைகள் என்னை மறந்துட்டாங்க. என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இது சிறைப்பட்டு போகிறது என்பதாக அந்த நாட்கள்ல எரேமியா சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள், ஆண்டவர் பேசுற வார்த்தைகள். அப்படின்னா ஆண்டவரை மறந்து வாழ்ந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். இந்நாளில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் ஒரு அழகான தோட்டமாக அழகான வாழ்க்கையை கொடுத்து அவர் நடத்தி கொண்டு வராரு. அநேக நாம் அவரை மறந்து நம்முடைய பொல்லாப்பு கசப்பான காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியத்தில் நம்ம விழுந்து ஆண்டவரை விட்டு தூரம் போகிறோம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு இயேசுவானவர் சமாரியா பெண்ணை சந்திக்கிறார். சமாரியாவில் கூட யூதர்கள் கலந்து கொள்ள மாட்டாங்க. ஒரு பிரிவினை இருந்த நேரத்தில் இயேசு தேடி வந்தார். இன்னைக்கு நம் வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்ம தேடி வந்தார். இயேசு நம்ம தேடி வந்தாரு. நம்ம தூரமா எங்கேயோ தண்ணி வந்துகிட்டு இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஆண்டவர் செஞ்சாரு, அவர் நம்ம தேடி வந்து அவர் நம்ம சந்தித்தாரு. ஆண்டவர் நம்ம கிட்ட அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்தாரு. அவர் தன்னை அறிமுகப்படுத்தினாரு. அவர் நம்ம சொன்னார், நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே அவ கூட இல்லை. ஆனா ஏன் சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நான் உன் வாழ்க்கையில ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன். நீ உன் வாழ்க்கையில இன்னுமோ தேடிக்கொண்டிருக்கிற, ஆனா உன் வாழ்க்கையில அதெல்லாம் கிடைக்காமல் இருக்கிறது. எவ்வளோ காரியத்தை நீ ஆராய்ச்சி பண்ற, எவ்வளோ விதமான காரியத்தை உனக்கு கிடைக்கல என்று சொல்லி கொண்டிருக்கிற, நான் உன் வாழ்க்கையில வரேன் அப்படி ஆண்டவர் இயேசு சொல்லி நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறார். இன்னைக்கு நாம கூட இந்த உலகத்தில் வாழும் பொழுது உலகத்தினுடைய தண்ணீர், உலகத்துடைய தேவைகள், நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய திருப்திக்காக எவ்வளோ காரியம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் தான் ஜீவ தண்ணீராய் நமக்குள்ளே ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறார். அந்த ஸ்திரீ இயேசுவை தெரிந்து கொண்டால், அந்த ஸ்திரீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால்,
அந்த எஸ்தருடைய வாழ்க்கை அன்னைக்கு மாறினது. உண்மையான தேவனை தெரிந்து கொண்ட வாழ்க்கையில அது பிற்பாடு பார்க்கிறோம். அவ போய் ஊருக்கெல்லாம் சொல்றார், நான் இயேசுவை பார்த்தேன், மேசியாவை பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு இயேசுக்குள் சொல்ல ஆரம்பிச்சார். இப்போ உண்மையான ஆராதனை வரும் பொழுது நம் பாவ மன்னிப்பை ஆண்டவர்கிட்ட கேட்டு நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரை மறக்காமல் அவரை தேடி ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள நம்ம நடக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஜீவ தண்ணீர் நமக்குள்ள வருகிற இயேசு நமக்கு வரும் பொழுது அவர் ஜீவ தண்ணீர் ஊற்றாய் நமக்குள்ள புதிய காரியங்களை அவர் நம்ம வழிநடத்துகிறார் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் உண்மையாய் ஆராதிக்க அவர் செய்கிறார். ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்க, அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி உண்மையாய் வாழ வேண்டும் என்பதை ஆண்டு கற்றுக் கொடுக்கிறாரு. இது மூலியமாக அநேக ஜனங்கள் சாட்சியை பார்த்து நம் தேவனை தேடி வருவார்கள். இந்த நாள் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட உண்மையான ஆராதனை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் எப்படி இயேசுவை குறித்து, தேவனை குறித்து இந்த உலகத்துக்கு நற்செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆண்டு எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிந்திருக்கிறேன். அல்லது என் வாழ்க்கையில ஏதாவது தேவன் பிரியமில்லாத காரியம், தேவனை விட்டு விலகச் செய்கிற காரியங்கள், தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள், பாவமான அல்லது தேவன் பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கை இருக்குமானால் அதை ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்துவோம். நம்ம ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறாரு, புது வாழ்க்கை கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா நீ கொடுக்கிற ஒவ்வொரு நல்ல ஈவுக்காய் என்று செலுத்துகிறோம். இன்னைக்கு இயேசுவானவர் சமாரியா பெண் வாழ்க்கையில் வரும் பொழுது அப்பா தேவனுடைய ஈவை அவை பெற்றுக்கொண்டார், ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டார். நாங்களும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளவும் உமக்குள் வளரவும் உதவி செய்வீராக. தூரமாக எங்களை தேடி வந்தீரே, விட்டு உம்மை மறந்து வாழ்ந்த வாழ்க்கையில அப்பா நீர் எங்களை தேடி வந்து எங்களை சந்தித்தீர். இது கொடுத்த இந்த புதிய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறவாமல் நினைத்த ஆண்டவர், எங்களை எப்பொழுதுமே நேசிக்கிற ஆண்டவர், எப்பொழுதுமே எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். நாங்கள் எங்கள் பலவீனத்தில் சோர்ந்து போகிறோம். அப்பா அந்த மாம்சம் பலவீனமாக இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், பலவிதமான கேள்வி கேட்கிறோம், பலவிதமான சோதனையில் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம். ஆனாலும் நீ எங்களை மறவாத ஆண்டவர். நாங்கள் உண்மை மறந்தாலும் நீ எங்களை மறக்காதவர். அப்பா அவனை மறந்துடுவோமானால் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம். நீர் எங்கள் தேவன், மன உருக்கமுள்ள ஆண்டவர், எங்களை நேசிக்கிற ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நீர் மட்டும்தான். எங்களை நேசிக்கிற ஆண்டவர் நீர் மட்டும்தான். உண்மை உள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர். ஆப்பா நீங்களே எங்களுக்கு தொடர்ந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். இந்த கால வேலையில் முற்றுமாயும் காலத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாக்கை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்த இந்த நாட்களை எங்கள் வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தி இப்படி சமூகத்தில் வந்து தியானித்து அப்போ எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க எங்கள் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். நாம் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். தேவன் நம் பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்ம அமைதியாக இருந்து நம் சொந்த பாவங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கை இருக்குமானால் அதை விட அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். ஒரு விஷயம் அமைதியாக இருந்து நம் தேவனிடத்தில் நம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். அவர் நம் பாவங்களை மன்னித்து புது வாழ்க்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்மிடத்தில் தன் பாவங்களை அறிக்கை எடுக்கிறவனுக்கு புது வாழ்க்கையை கொடுக்கிறவராய் இருக்கிறேன். அப்பா மன திரும்புகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. பாவங்களை அறிக்கையிட்டு மன திரும்பி புது வழிக்குள், புது வாழ்க்கைக்குள் வழிநடத்தப்பட ஆண்டவர் அவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாங்கள் எப்பொழுதும் வாழ எங்கள் வழிநடத்துவீராக. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டு பிரிகாரம் செய்வதாக ஜெபிக்கிறோம். ஆண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன்.
நாம் கர்த்தர் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிலே செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அண்ணனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை லட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் முடிவுகளே. ஆமேன். நாம் எழுதி நின்று ஒரு பாடலை பாடுவோம். சோத்திர பாடலாக அப்பா பிதாவே அன்பான தேவா, பக்கம் 20. இந்த பாடலை பாடுவோம். நம்மை தேடி வந்த ஆண்டவர், நம்மை அணைத்து கொண்ட ஆண்டவர், நம்மோடு ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம்
மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆமாப்பா, இங்கோ வாழ்ந்த எங்களை தேடி வந்தீரே, நெஞ்சார அணைத்துக் கொண்டீரே, கலங்காத என்ற கண்ணீரை துடைக்கிறீர், இரவும் பணி கூட இருக்கிறீர். நாளிலும் இந்த காலவேளையை முற்றுமாய் கருத்தை அர்ப்பணிக்கிறோம். வீட்டில் இருக்கிறவர்கள், வெளியே செல்கிறவர்கள், வேலைக்கு போகிற பிள்ளைகள், இப்போ சென்று கொண்டிருக்கிறவர்கள், அப்பா ஸ்கூலுக்காக செய்கிற ஆயத்தங்கள், அப்பா எல்லாரையும் கருத்தில் வைக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள், அப்பா எல்லாரையும் கருத்தில் வைக்கிறோம். பெரியோர் சிறியோர் முதல் இந்நாளை எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து, அப்பா நீர் அப்பா எதிர்பார்க்கிற வண்ணமாய் நாங்கள் வாழ, உண்மை போல நாங்கள் அப்பா அந்த உலகத்தில் எப்படி இயேசுவார் வாழ்ந்தாரோ அவரை போல நாங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை, நமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் முற்றுமை காலத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொண்டு வழிநடத்தும் உடைய புதிய கிருபை நாங்கள் நிரப்பி, அப்பா நாளை எங்களை தேவையை சந்திக்குமா ஜெபிக்கிறோம். எங்களை உங்களுடைய பாதையில் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உமக்கு மகிமை கொண்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழவும், சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழவும், அப்பா உம்மோடு நடக்கவும் எங்களை வழிநடத்துவீராக. எங்களை முற்றுமை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டு தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். சமத போய் ஆண்டவரை சேவியுங்கள், கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமீன். ஸ்தோத்திரம். மீண்டும் நாளை சந்திப்போம்.